வணக்கம் நண்பர்களே, இது வாழ்க்கை பயணத்தில் நாள் வந்து 21. ஸோ வழக்கம் போல காலையில் தண்ணி குடிச்சிட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சாச்சு. ஸோ நீங்களும் வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்போ ஸோ காலையில் ஒரு சொம்போ இல்லை ஒரு கிளாஸோ இல்லை 2 கிளாஸோ அது உங்களோட இருப்போம். ஆனால் டெய்லியுமே காலையில் தண்ணி குடிச்சிட்டு ஆரம்பிங்க. ஸோ அதுக்கப்புறம் முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐஸ் பாத், ஆனால் பேர் ஐஸ் பாத்தா சொல்லி தெரில, என்ன சொல்றது தெரிஞ்சு ஐஸ் பேக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அந்த ஐஸ் பேக்லாம் போட்டு இன்னைக்கு சும்மா ட்ரை பண்ணுமே சொல்லி ட்ரை பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் போன டைமில் ஸோ கிஸ்தனிக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அது எப்படி சொல்றது, ஸோ சும்மா சாயங்கால டைம்ல ஈவினிங்ல சும்மா ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ டச்சில் அதாவது நான் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தேன்னா ஸோ செவத்துல போய் கால் வச்சு நிற்கிறேன்னா, ஆனால் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து ஒரு 3 செகண்ட் இருக்கும், 3 செகண்ட் ஸோ பேலன்ஸ் பண்ணி நிற்பேன். ஆனால் அந்த டச்சோட இப்போ இல்லை, சுத்தமாக போயிடுச்சு. ஸோ அதை நம்ம திருப்பி வரணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதன் பிறகு ஸோ காலை வேலை உணவு சாப்பிடலாம் சொல்லிட்டு காலை வேலை உணவுலாம் சாப்பிட்டு ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தா ஸோ நம்ம வீட்டில் வெட்டியாக இருக்கிறத பார்த்து எங்கள் அம்மா வந்து பார்த்தா ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருளை வாங்கி வரான்ட்டானுங்க. அதனால் இதன் மூலியமா என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நீங்கள் வீட்டில் வெட்டியா இருங்க, எப்படி வேணாலும் இருங்க, ஆனால் வீட்டில் மட்டும் இருக்காது, வெட்டியா இருந்தாலும் வெளியே போடுங்க, அப்போதான் உங்களை யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நானும் கிளம்பி ரேஷன் கடைக்கு போனால் அங்கே தான் தெரியுது எங்கள் அம்மா நம்மளுக்கு பக்கவா ஸ்கெட்ச் போட்டு நம்மளை ஏமாற்றி வச்சிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. ஸோ அதன் பிறகு நம்ம MBA ப்ராசஸ் இருக்கு, அதுவும் பார்த்தா இங்கே பக்கத்தில் சென்டர் போட்டுருக்காங்க. அதாவது பெரோசோ ஸ்கூலுக்கு பக்கத்தில், அது 2 சுபம் தான். ஸோ அந்த காலேஜ் வந்து சென்டர் போட்டுருக்காங்கன்னாங்க. அதனால் பெரோசோ வலிச்சு போட்டு எங்களோட பயணத்தை ஸ்ட்ரெயிட்டாக அந்த காலேஜுக்கு போயிட்டோம். ஸோ பெரோசோ பற்றி சொல்லணும்னா மாப்பிள்ள அவரு தான், ஆனால் மாப்பிள்ள போட்டுக்கிற அந்த குள்ள அவருக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு பார்த்தா அங்கே நம்மள ஒரு பையன் மதியில, ஆனால் அங்கேயும் யாரும் ஒரு 2 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தாங்க. ஸோ கேட்டு பார்த்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வந்தோம்னா ஸோ எங்கள் வீட்டில் அந்த முல்தானி மட்டும் எங்கள் அக்காவுக்கு அவங்க வாங்கினாங்க. ஆனால் ஒரு 3 பாக்கெட் வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் கிட்ட வரப்போ எனக்கு கொடுக்குறாங்க, இந்த யூஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு. நம்ம நேச்சுரலாக அழுகுதான் இருக்குங்க. அன்சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் போகாதீங்க, சும்மா சொன்னேன். ஸோ இந்த 3த்தையும் வேஸ்ட் பண்ணுறது நம்ம வேலை. ஸோ அதனால வந்து ஒரே நல்லா போட்டு அடிக்கல, கொஞ்சமாக போட போகிறோம். ஸோ இதுக்கு மூலியமாக டிஸ்க்ளைமர் என்ன வைக்க போறேன்னா, இப்போ குழந்தைங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூஞ்சி தள்ளி வச்சுங்க. ஏன்னு சொன்னா ஸோ இதனால தான். ஸோ இப்போ எல்லாம் பயந்து தானே, பயந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. ஸோ இதன் பிறகு வந்து நான் போட்டு ஸோ ரிசல்ட் பார்க்கலாம் சொல்லிட்டு மூஞ்சை கழுவி பார்க்கலாம் பார்த்தா கண்ணுலாம் பயங்கரமான எரிச்சல். எதனால சொல்லிட்டு தெரியல, ரொம்ப நேரம் அப்படியே அந்த காய விட்டனா எதனாலும் தெரியல. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக வந்து அந்த ஃபேஸை தொடச்சி பார்த்தா நார்மலாக தான் இருந்துச்சு, எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நம்ம மதியான சாப்பாடு சாப்பிடலாம் சொல்லிட்டு மதியான சாப்பாடு சாப்பிட்டு ஸோ சாயங்காலம் போது நம்ம ரன்னிங் போட்டோம். ரன்னிங் போட்டப்போ சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. நைட்டு ஃபுட்டேஜ் தான் தெரியுமா, அதை டெலிட் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ பண்ணிச்சுடுங்க மக்களே.